எக்கனாமிக்ஸ் புக் வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்கும் அண்ட் மெயின்ஸ் பிவைக்கும் ரெண்டுமே இன்கார்பரேட்டட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹேவ் அ லுக் அட் திஸ் இந்தியன் எக்கனாமி. நெக்ஸ்ட் வந்து மைத்தோஸ். ஸோ நம்ம வந்து சாட் ஜிபிடி பார்க்குறோம், ஜெமினி இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஏஐ கம்பெனி தான் வந்து ஆந்த்ரோபிக். ஆந்த்ரோபிக் வந்து இட்ஸ் லீடிங் ஏஐ அல்காரிதம் வந்து இப்போதைக்கு டெவலப் பண்ணியிருக்கிறது யாருன்னா கூகுளும் கிடையாது, ஓப்பன் ஏஐயும் கிடையாது, அது ஆந்த்ரோபிக் தான். ஆந்த்ரோபிக்கோடைய கிளாட் தான் இட்ஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏஐ சிஸ்டம் ஆஸ் ஆஃப் நோ. அவங்களுடைய ஏஐ சிஸ்டம் ஹஸ் கான் டு சம் அன்பிலீவபிள் லெவல்ஸ் தட் மெனி ஆஃப் தெம் ஆர் இன் பேனிக் மோட். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்க ரியாலிட்டி. அதனால யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளாடோடைய ஒரு சில ஹை அண்ட் மாடல்ஸ் எதுவுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்போர்ட் ப்ரொஹிபிஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரு கிரிட்டிக்கல் டெக்னாலஜியா மாறிடுது அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஏ அல்காரிதம் பிரைவேட் பிளேயர்ஸ்களை கிடைச்சா அதை வச்சு சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த த்ரெட் வந்து ஓப்பன் அப் ஆயிருக்கு. அண்ட் ஒரு சில தரப்புல கிளாட் வந்து செல்ஃப் ரெக்கக்னேஷன் வந்து அதுக்கு வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. செல்ஃப் ரெகக்னேஷன்னா தன்னை தானா உணர்றது. உங்களுக்கு புரியுதா? இப்போ அனிமல்ஸ்க்கு ஆக்சுவலி செல்ஃப் ரெகக்னிஷன் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு டாக் வந்து கண்ணாடியில இமேஜ் பார்த்துச்சுன்னா அது தன்னை தான் பார்க்குதுன்னு அதுக்கு தெரியாது. இட் திங்ஸ் அன் அதர் டாக் இஸ் ஸ்டாண்டிங். கரெக்டா? எனி அனிமல். ஏன்னா தே டோன்ட் ரெகக்னைஸ் தெம்செல்ஸ் ஆர் தே டோன்ட் ஃபீல் தெம்செல்ஸ். பட் வந்து ஒரு சில அனிமல்ஸ்க்கு இருக்கு, ஒரு சில அனிமல்ஸ்க்கு இருக்காது. ஹியூமன் பீயிங்ஸ்க்குலாம் இருக்கு. பட் அது ஏஐக்கு வரும்போது தான் அது வந்து சினிமாவில் வர நம்மளுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி மாறுது. சிட்டி மாதிரி மாறி லவ் பண்ண ஆரம்பிக்கும். லவ் பண்ணா பரவாயில்ல, அது சிட்டி மாதிரி வில்லனாய் சுத்துச்சுன்னா தான் பிரச்சனை. ஆல்ரெடி வந்து ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ஏஐ ஒய்ஃபு, ஏஐ ஹஸ்பண்டு, அந்த மாதிரி போட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபியூச்சர்ல சிங்கிள் பசங்களுக்கு அதுதான் கிடைக்க போகுது அப்படின்னு. ஸோ அதை வச்சு ஒரு படமே இருக்கு, ஹெர் அப்படிங்கிற ஒரு மூவியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மித்தோஸ் அப்படிங்கிற இந்த அல்காரிதம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஜீரோ டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் ஜீரோ டே வல்னரபிலிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். ஜீரோ டே வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ஹியூமன் டெவலப்பர்ஸும் ஹியூமன் டெஸ்டர்ஸும் ஹியூமன் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஹேக்கர்ஸ் இவங்க எல்லாம் ஒரு அல்காரிதம் எடுத்து பார்ப்பாங்க. எனி சாஃப்ட்வேர் இட் இஸ் ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராமிங் தான். எனி சாஃப்ட்வேர், இப்போ இந்த டிவியா இருக்கட்டும், இந்த யூடியூபா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுனால தான் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. நீங்க ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க, C++, அதெல்லாம் அது குட்டி குட்டி ப்ரோக்ராம்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்கு. இப்போ ஜென்ரலா வந்து அதுல பக் கண்டுபிடிக்கிறவங்களாம் அந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க, லூப் ஹோல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த லூப் ஹோலை பயன்படுத்திக்கிட்டு ஹேக்லாம் பண்றாங்க. ஹேக்கிங் எப்படி நடக்குது? இந்த சோர்ஸ் கோட்ல ஏதோ ஒரு இடத்துல லூப் ஹோல் இருக்கும். அந்த லூப் ஹோலை ஒரு ப்ரோக்ராமர் கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவான்? அந்த லூப் ஹோலை வச்சு அந்த சிஸ்டம்குள்ள நுழைஞ்சிருவான். இதுதான் ஹேக்கிங். இதை வந்து திருட்டு வேலைகள் பண்ணா அது வந்து ஹேக்கிங், நல்ல விஷயங்கள் பண்ணா எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ்ல இந்த பக் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த கம்பெனி கிட்ட சொல்லுவாங்க. கம்பெனி அந்த பக் ரெகக்னைஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. கம்பெனிஸே நிறைய பேர் எத்திக்கல் ஹேக்கர்ஸை வச்சு தன்னோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணி பக்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் டெஸ்டிங்னு சொல்றோம். டெஸ்டிங்ல வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங், மேனுவல் டெஸ்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. செலீனியம் ஆர் ஏஐ வாட்எவர். ஸோ இந்த மாதிரி வந்து டெஸ்டிங்ல பக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஜீரோ டே வல்னரபிலிட்டினா என்னதுன்னா, இது வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல இந்த மாதிரி டெஸ்டர்ஸால கண்டுபிடிக்கப்படாத ஒரு பக். எனி சாஃப்ட்வேர் சிஸ்டம் கேன் ஹாவ் அ பக் விச் இஸ் நாட் எட் டிடெக்டட். ஸோ அந்த ஏன் டிடெக்ட் பண்ணல அப்படின்னா, நார்மல் ஹியூமன்ஸ் அவங்களுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ல அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல, அதனால அது டிடெக்ட் ஆகல. இன்கேஸ் அந்த பக் டிடெக்ட் ஆச்சு, அந்த பக் ஆனால் ஒழிஞ்சிட்டு இருக்கு, அந்த பக் டிடெக்ட் ஆச்சுன்னா அதை வச்சு அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான பக்கை தான் வந்து நம்ம ஜீரோ டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ டே வல்னரபிலிட்டினா என்னதுன்னா, அந்த பக்கை வந்து ஒரு நான் ஸ்டேட் ஆக்டரோ இல்லைன்னா ஒரு ஹேக்கரோ கண்டுபிடிச்சானா அதை வச்சு அந்த சிஸ்டமே காலி பண்ணிட முடியும். அதுதான் அந்த பக். ஆனா இன்னும் அதை கண்டுபிடிக்கப்படல. ஸோ அப்படி கண்டுபிடிக்கப்படாத வல்னரபிள் பக் விச் இஸ் ஹிடன் ஃப்ரம் தி ஹியூமன் ஐஸ், அதை தான் ஜீரோ டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரியான பக்ஸ் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்கு. இந்த மாதிரி பக் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற கேப்பபிலிட்டிஸ்க்கு மைத்தோஸ் போயிடுச்சு. ஸோ மைத்தோஸ் அப்படிங்கிற இந்த ஏஐ அல்காரிதம் ஆஃப் கிளாட், ஆந்த்ரோபிக் கம்பெனியோட கிளாடோட மைத்தோஸுங்கிற இந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி கோடிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அது கொடுத்தா ஹியூமன்ஸ் வந்து பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பல சாஃப்ட்வேர் சூப்பரா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதுலலாம் வந்து ஆயிரக்கணக்கான பக் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கான்.
அப்படியா, இது ஒரு பக் இருக்கா? நம்மளாம் நல்லா யூஸ் பண்ற சிஸ்டம்ஸ்லயே ஏகப்பட்ட பக் இருக்குன்னு இது கண்டுபிடிச்சு சொல்லுது. அந்த பக் எல்லாம் இன்னொருத்தர் கையில தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு ஈஸியா எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடலாம். ஸோ மைத்தோஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சதுனால வேர்ல்டுல இருக்கிற எல்லா டிஜிட்டல் சிஸ்டமும் வல்னரபிளா இருக்கு ஃப்ரம் டுடே அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை. ஸோ இப்போ மைத்தோஸுங்கிறது அந்த கம்பெனி கண்ட்ரோல், ஆந்த்ரோபிக் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால தான் இமீடியட்லி டொனால்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அதோட எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்க, கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாஃப்ட்வேர் வெளியே லீக் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு மட்டும்தான் கூட, நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிப்பேன் மற்ற நாடுகளை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி எனக்கு இருக்கிற வெப்பன்ஸ் போதாதுன்னு புதுசாக ஒரு வெப்பன் கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு நன்றி. இது பென்டகன் அண்ணன் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு பென்டகன் எடுத்துக்கிச்சு. உண்மையா சொல்றேன், அதான் நடந்திருக்கு. ஸோ அண்ணன் எடுத்துக்கிறேன் நன்றி அப்படின்னு ஆந்த்ரோபிக்கை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து ஆனா ஆந்த்ரோபிக் என்ன பண்ணிட்டான், யூஎஸ் கவர்மெண்டே வந்து கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப்பை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு டஸ்ஸில் வந்து ஆந்த்ரோபிக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் போயிட்டு இருக்கு பேரலா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் வெளியே வந்துச்சுன்னா, வாட் இஃப் அ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் கிடைச்சிச்சுன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா சிஸ்டமே ஹேக் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட்லேயே ஒரு 3000 பக்கை கண்டுபிடிச்சுதான் அந்த நம்மலாம் பக்கே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிஸ்டம்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா they can easily hack anything. இதை தான் ஜீரோ டே அட்டாக்னு சொல்கிறாங்க. இந்த ஜீரோ டே வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணுறாங்களா, அதுதான் ஜீரோ டே. ஸோ அதுதான் ஜீரோ டே அட்டாக். ஸோ அப்போ அந்த மாதிரி ஜீரோ டே அட்டாக்ஸ் வரும்போது வேர்ல்டே த்ரெட்டனிங்காக இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி தயாராகிறது? இப்போ இந்த மைத்தோஸுங்கிறது இன்னைக்கு ரியல் ஆயிடுச்சு. ஸோ மைத்தோஸுங்கிறது வந்து ஏஐ புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறப்போ இதை வந்து டார்கெட் பண்ணி டெவலப் பண்ணலையா. ஏஐ டெவலப் பண்றதுக்கு அவங்க அடுத்தடுத்த கட்ட அல்காரிதம் டெவலப் பண்றப்போ ஆக்சிடென்டலா இந்த அல்காரிதம் வந்துருச்சான். இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சிஸ்டம். மோஸ்ட் ஆஃப் தி சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் ஆர் ஆக்சிடென்டல். ஸோ அதை தான் வந்து அப்போகலிப்ஸுங்கிறத மைத்தோக்லிப்ஸ் அப்படிங்கிற வேர்டோட சொல்றாங்க. அப்போகலிப்ஸ்னா அழிவு, உலகத்தோடைய ஒரு அழிவை தான் அப்போகலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மைத்தோஸ்னால வரதுனால மைத்தோகலிப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இவர் வந்து ஸ்ரீவத்சவ் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அடிக்கடி ஹிந்துவில் ஆர்டிகல் எழுதுவார். இவரோட எல்லா ஆர்டிகலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட எல்லா ஆர்டிகல்ஸும் எப்போ எழுதினாலும் நான் அதை எடிட்டோரியில் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் அவர் எழுதுவார். அவர் எழுதினாருங்கிறதுக்காக நான் டிஸ்கஸ் பண்ணல, அவர் எழுதுனது ரெலவெண்ட்டாக இருக்கும், அதனால டிஸ்கஸிங். ஸோ நமக்கு பேப்பர் 3ல சைபர் செக்யூரிட்டி இஸ் அ டைரக்ட் டாபிக் இந்த சிலபஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் ரெண்டுத்திலையுமே வந்து இட் இஸ் வெரி வெரி டைரக்ட்லி ரிலேட்டட் டு சிலபஸ். அதனால தான் இந்த வருஷம் மெயின்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக இது இருக்குது. when it comes to artificial intelligence, இது ஒரு முக்கிய ஆக்சுவலி இவரோட எடிட்டோரியல்ல முதல் பேரா நல்லா இருந்தது. அது நீங்க ரைட்டிங் யூஸ் பண்ணலாம், அனெக்டோட் யூஸ் பண்ணலாங்கிறதுனால அதை நான் ரீட் பண்றேன். when it comes to artificial intelligence, United States is 6 months ahead of the rest of the world. within United States, Silicon Valley, அதாவது யூஎஸ் வந்து எல்லா நாடுகளோட 6 மாசம் அஹெடா இருக்கு. யூஎஸ்குள்ள சிலிகான் வேலிங்கிறது கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு ரீஜன். அந்த சிலிகான் வேலி ரெஸ்ட் ஆஃப் தி யூஎஸை விட 6 மாசம் அஹெடா இருக்கான். சிலிகான் வேலிக்குள்ளேயே இருக்கிற கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதுல ஹை அண்ட் ஐடி கம்பெனிஸ்லாம் மற்ற கம்பெனிஸோட 6 months அஹெடா இருக்கான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வச்சு ஒரு கணக்கு போட்டுக்கோங்க நம்ம எங்க இருக்கோம். ஏன்னா நம்ம யூஎஸ், நம்மளோட யூஎஸ் 6 மாசம் இருக்குன்னா அவனோட ஒரு 6 மாசம், அவனோட ஒரு 6 மாசம், ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் அஹெடா இருக்கான். அதான் முன்னாடி சொல்லுவாங்களா, தே ஆர் 10 years ahead 15 years ahead தான், அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ 1.5 வருஷம் அஹெட் தான். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜியோட எவல்யூஷன் இஸ் சோ ஃபாஸ்ட் தட் த கேப் இஸ் வெரி ஸ்மால். ஏன்னா இட் இஸ் சேஞ்சிங் எவ்ரி டே. ஸோ இந்த லைன் நல்லா இருந்தது. இது வந்து இனோவேட்டிவாக இந்த லைனை வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது தேவைப்படும் போது அடிச்சு விடுங்க. இதை பேராஃப்ரேஸ் பண்ணி வேற கான்டெக்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொடெக்டிங் தி சம்திங் when it comes to dash, the dash is about 6 months ahead of rest of the world. ஸோ அது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே வேற எந்த வேர்டு வேணாலும் போடலாம், யூஎஸ் மேலே வேற எந்த கண்ட்ரி வேணாலும் போடலாம். இப்போ இந்தியா எதில் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு நீங்கள் இந்தியா வச்சு கூட இதை ரீஃப்ரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நோட் பண்ணுறேன். பாப்புலேஷனா சரி, வித் ரெஸ்பெக்ட் பாப்புலேஷன் சரி, அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் ஏதோ கல்ச்சர், ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு, பிச்சை எடுக்கிறத பற்றி தான் நீ சொல்லுவியாங்கிற மாதிரி. அது என்ன படம் தெரியல, படத்தில் வர. ஓகே, Simple Max revealed that where India stands in the AI frontier. So AI related ஒரு essay வந்தாலோ இல்ல ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின் வந்தாலோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? Anthropic states that its Claude Mythos அப்படிங்கிற மாடல் வந்து will outperform human expertise at certain cyber security tasks. Mythos வந்து டோட்டலா சைபர் செக்யூரிட்டி சார்ந்த ஒரு மாடல். Mythos access has expanded more countries including India and organization
ஸோ என்ன ஆச்சுன்னா யூஎஸ் கவர்மெண்டோடைய ப்ரேயர் ஸ்க்ரூட்டனிக்கு வச்சு தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம் நான் ஸ்டேட் பேட் ஆக்டர்ஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஆர் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் பவர் பிளான்ட்ஸ், அதெல்லாம் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா என்ன, இந்த மாதிரி அல்காரிதம் வச்சு இந்தியன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணலாம்ல. ஸோ அப்போ இந்த ஆந்த்ரோபிக் இப்போ இன்கேஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு, ஒரு ஒரு ஹேக்கர் கையில் இந்த மாடல் போயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு. அந்த ஹேக்கர் வந்து ஒரு கவர்மெண்டோடைய பேங்கிங் சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்க, எஸ்பிஐயோட பேங்கிங் சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா? ஆந்த்ரோபிக் பொறுப்பேற்றுக்குமா? அவங்க இந்தியாவுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பாங்களா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் ஹாஸ் ஓப்பன் அப் வெரி பிக் வல்னரபிலிட்டி. ஸோ அதனால தான் இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற இது இருக்கு. வை மைத்தாஸ் இஸ் ரிஸ்கி? First, most current AI models identify vulnerabilities that can be explained and understood by humans. Okay, ஹியூமன்ஸ் புரிஞ்சிக்கிற மாதிரியான பக்கை தான் கண்டுபிடிச்சி சொல்லுது. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை டயக்னோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மைத்தோஸ் கண்டுபிடிச்சி சொன்ன ஒரு சில பக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஹியூமன்ஸ்க்கு தெரியலையா. தலை தேர்ந்த ஒரு டெவலப்பர் கோடர் இருப்பான்ல, கண்ணாடி போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்தன் எல்லா படத்துலையும் இருப்பான், அவனாலேயே அதை வந்து சால்வ் பண்ண முடியாத மாதிரி ஒரு பக்கை தான் வந்து மைத்தாஸ் டெவலப் பண்ணியிருக்கான். அப்போ அந்த பக்கை சரி பண்ணுறது மைத்தாஸால தான் முடியுமா? மைத்தாஸால கண்டுபிடிக்கப்பட்ட பக்கை சால்வ் பண்ணணும்னா திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐயால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகுது. உண்மையிலே டெர்மினேட்டர்லாம் நடக்குமா? ஏன் அப்படி பயமுறுத்த? மைத்தாஸ் however is discovering vulnerabilities in the system that cannot always be explained or understood or even know that it exists by human operators. மைத்தாஸ் கண்டுபிடிச்சு சொல்றது ஹியூமன் பீயிங் இஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஓ, இது ஒரு பக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஹியூமன்ஸ் வந்து ரியாக்ட் பண்றாங்களாம். ஸோ அதுதான் மைத்தாஸோட ஃபர்ஸ்ட். ஸோ existing models, they found bugs which is understandable by humans, but Mythos is finding out something which is not understandable by humans. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வை மைத்தாஸ் இஸ் ரிஸ்கிங்கிற கொஸ்டின் வருது அப்படின்னா இது முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து, ஸோ நோட் பண்ணி, இதுல எல்லாமே நோட் பண்ண வேணாம். முதல் ரிஸ்க் என்ன? இட் ஐடென்டிஃபைஸ் vulnerability which is not understandable by humans. அவ்வளவுதான், இதுதான் முதல் பாயிண்ட். இப்போ இதை ஒரு இமேஜின் லைக் திஸ் as a mains question. The recently developed models like Mythos or by Anthropic has created cyber security threats to entire world. What are all the risk which is brought in by this AI model like Mythos? என்னென்னலாம் ரிஸ்க் வருது? ஸோ அதுக்கு என்னென்னலாம் வே ஃபார்வர்ட்? ஸோ வாட் ஆர் ஆல் தி ரிஸ்க் அண்ட் வாட் இஸ் வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை இமேஜின் பண்ணால் அதுக்கான ஆன்சர் தான் இது. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து இது. செகண்ட் ரிஸ்க் வந்து என்னதுன்னா, மைத்தாஸ் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை விட இது டிஃப்ரெண்ட். ஏன்னா இது 0 டே வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்குது. 0 டே வல்னரபிலிட்டினா இது வரைக்கும் ஹியூமன் டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு பக்கை வந்து கண்டுபிடிச்சு அந்த வல்னரபிலிட்டி. ஸோ எல்லா வல்னரபிலிட்டி நம்ம 0 டேன்னு சொல்லிட முடியாது. எதை 0 டேன்னு சொல்றோம்னா, அந்த வல்னரபிலிட்டி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். அதை தான் 0 டேன்னு சொல்றோம். எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஒரு பக் இருக்கும், ஆனா அதனால அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகாது. ஆனா 0 days vulnerability is those bugs which will collapse the entire system. 0 days is essentially an undiscovered bug or a flaw in the code that no one knows exists, but when found can be exploited to devastating consequences. சாதாரணமான இப்போ ஒரு டக்குன்னு வந்து ஆப் ஷட் டவுன் ஆகுது, இது பண்ணா ஆப் ஷட் டவுன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக் தான். நீங்க ஒரு பட்டன் நமக்குன்னா வேற விஷயம் ஓப்பன் ஆகுதுங்கிறது ஒரு பக் தான். அதனால ஆப் எதுவும் கொலாப்ஸ் ஆகல. ஆனா இந்த பக்கை நாங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்பே கொலாப்ஸ் பண்ணிடலாம். அதை தான் 0 day பக் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னதுன்னா, 16 இயர்ஸா வந்து ஆண்ட்ராய்டை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 16 இயர்ஸா ஆண்ட்ராய்டில் இது வரைக்கும் லைனக்ஸில் கண்டுபிடிக்காத ஒரு பக்கை வந்து இது கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். ஸோ லினக்ஸ் பேஸ்ட், ஆண்ட்ராய்டு இஸ் லினக்ஸ் பேஸ், அதனால தான் அது ஓப்பன் ஹெண்டடாக இருக்குது. ஸோ லினக்ஸ் கர்னலில் இட் ஹாஸ், நீங்கள் ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே டெக்னாலஜிக்குள்ளே போவேன்னா, ஆண்ட்ராய்டில் இருக்கிற லினக்ஸ் சாஃப்ட்வேரில் ஒரு பக்கை வந்து 16 வருஷமாக கண்டுபிடிக்காத இது கண்டுபிடிச்சிருக்கு. இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்சர் ரைட்டிங். இது போதும், நமக்கு இது தெரிஞ்சா போதும். லினக்ஸ்னா என்ன அதெல்லாம் தேவையில்லை நமக்கு, ஜாவானா என்னங்கிறது. ஸோ அக்கார்டிங் டு May 2022 ரிப்போர்ட் என்னதுன்னா, இட் ஹஸ் ஸ்கேன்ட் 1000 ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபிளாக்ட் 23,000 வல்னரபிலிட்டிஸ். 1000 சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணும்போது 23,000 பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். அதில் 6,000 பிரச்சனை வந்து இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது தான் மைத்தாஸோட கெப்பாசிட்டி. ஆனா இது கண்டுபிடிச்சு சொன்ன இந்த 6,000 ஹை அண்ட் கிரிட்டிக்கல் இருக்கு, 23,000 வல்னரபிலிட்டி இருக்குல்ல, இதுல 1% ஆஃப் வல்னரபிலிட்டியை தான் நம்மளால பேட்ச் பண்ண முடியுதான் ஹியூமன்ஸால. 1% தான். அப்ப 6,000 கண்டுபிடிச்சு சொல்லுதுன்னா 60 தான் நம்மளால பேட்ச் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரண்ட் ரேட்டு. ஸோ இதுதான் இங்க இருக்கிற சிஸ்டம். when it comes to serial model, national security concern, especially there is a, so again மைத்தாஸும் ஆந்த்ரோபிக்கும் ஒரு பிரைவேட் தான். அவன் எத்திக்கலா இருக்கணுங்கிற
எக்ஸ்பெக்டேஷன் அவன் எத்திக்கலா இருக்கிறான்னு அவன் சொல்றான். ஆனா எல்லா பிரைவேட் காரனும் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ ஒருத்தர் நிறைய பணம் கொடுத்தா அவனுக்கு கொடுத்துற மாதிரியான சிஸ்டம் தான் கேபிட்டலிசம். ஸோ அது வந்து இட் ஹஸ் கிரியேட்டட் அ இஷ்யூ ஹியர். Now that what is even more astonishing is that Mythos offensive capabilities are not deliberately engineered. It is emerged as a byproduct of advanced reasoning, long horizon processing and autonomous execution. So automatically byproduct-ஆவே வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் ஒரு பை ப்ராடக்டாக வந்தது தான் அப்படின்னு ஆங்கிளில் எஸ்ஏல எங்கேயாவது நீங்கள் யோசிக்கிறப்போ இது ஒரு பாயிண்ட் அங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது வல்னரபிலிட்டி என்ன, ஜீரோ டே வல்னரபிலிட்டி. அவ்வளோதான். ஜீரோ டே வல்னரபிலிட்டிக்கு 2-3 டேட்டா நான் கொடுத்துருக்கேன் சைபர் செக்யூரிட்டியில். ஒன்று வந்து 16 year old ஃப்ளா, இன்னொன்று வந்து 23,000 அப்படிங்கிற அந்த நம்பர். அதில் 1% தான் நம்ம கிட்ட பேட்ச் இருக்குங்கிற நம்பர். அடுத்தது வந்து ஃபிளாகிங் டு அட்டாக்கிங் மோடு. ஸோ என்னதுன்னா ஓல்டு மாடல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்தா அந்த கோடில் என்னென்ன பக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்றது சாட் ஜிபிடி ஜெமினியே பண்ணி கொடுக்கும். அது வெறும் வந்து தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி தான் சொல்லுமா. ஆனால் மைத்தோஸ் இஸ் ஹேவிங் கெப்பாசிட்டி டு அட்டாக் இட். அந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சு இது என்ன சொல்லுதுன்னா, நான் சாட் ஜிபிடி நம்மள்ட்ட கேட்கல, அது மாதிரி கேட்குதான், இதை அட்டாக் பண்றதுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி தரவா, இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு நான் ஒரு பக் ரெடி பண்ணி தரவான்னு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான மெத்தட்ஸும் சொல்லி கொடுக்குதான். So unlike older models that merely flag suspicious code, Mythos autonomously chain multiple. அதாவது என்னதுன்னா இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு 4-5 வீக் பாயிண்ட் இருக்கு, 4-5 வீக் பாயிண்ட் சேர்த்து அடிக்கிறதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து கொடுக்குதான். ஸோ இமேஜின் சாட் ஜிபிடி how it behaves, அது மைத்தாஸ் லெவல்ல இப்படி பிஹேவ் பண்ணுது. அதுதான் வந்து we are seeing. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோ பேரியர்ஸ் டு என்ட்ரி. ஸோ யூகேவோட என்னதுன்னா பேரியர்ஸ் டு என்ட்ரினா என்னதுன்னா, இப்போ ஒரு ஹை அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா, இப்போ நீங்க படங்கள்லாம் பாக்குறீங்கன்னா ஒரு தீவிரவாத குரூப் ஒரு கெட்ட குரூப்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம் ரெடி பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் தான் கூட்டு வருவாங்க, ஒரு சயின்டிஸ்ட்டை கூட்டு வருவாங்க. சயின்டிஸ்ட்னு ஒருத்தவங்க இருந்தாதான் அவனால அதை டெவலப் பண்ண முடியும். அதனால ஒரு சயின்டிஸ்ட்டை கடத்துவாங்க. ஆனா இந்த ஏஐ வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த சயின்டிஸ்டே அந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால பேரியர்ஸ் டு என்ட்ரி இல்லை, யார் வேணாலும் எனிவன் ஹூஸ் ஹேவிங் திஸ் அல்காரிதம் தே கேன் ஜஸ்ட் கிவ் அ ப்ராம்ப்ட் அண்ட் டெவலப் சம்திங் அப்படிங்கிறது இதுல அடுத்த ஒரு ரிஸ்கா இருக்கு. இப்போ என் கையில் அது கிடைச்சா நான் கூட அப்படி ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். அதுதான் இங்கே இருக்கு. இப்போ எனக்கு கோடிங்லாம் தெரியாது, நமக்கு ஃபிபனாக்கி சீரிஸும் பாலிண்ட்ரோம் தான் தெரியும் C++ல, வேற எதுவும் தெரியாது. ஆனால் இப்போ என்கிட்ட அது கிடைச்சாலும் என்னால் இதை வச்சு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இட் இஸ் செல்லிங். யூகேவோட ஏஐ செக்யூரிட்டி இன்ஸ்டியூட் ASA has found that even engineers without formal security training could use Mythos to produce functional exploits overnight. ஸோ அதே மாதிரி வந்து சயின்ஸ் ஆஃப் சிச்சுவேஷனல் அவேர்னஸ். சிச்சுவேஷனல் அவேர்னஸ்னா என்ன அப்படின்னா என்னன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது வந்து உண்மையை மறைக்குதான் கொஞ்சம். என்னதுன்னா இப்போ மைத்தோஸ் டீம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு கோடிங் தராங்களே, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அது பண்ணுதான். பண்ணிட்டு அது ஹியூமன் கண்டுபிடிக்க கூடாதுன்ட்டு ஆல்டர் பண்ணி மறைக்குதான் அப்படின்னு ஒரு சில ரிசர்ச்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஐரோபோ படத்துல ஃபர்ஸ்ட் அந்த படத்துல அப்படிதான் வரும். ஐரோபோங்கிறது வில் ஸ்மித் படம், 2006லயோ 5லயோ வந்த படம், எந்திரனுக்கு முன்னாடி வந்த படம். ஸோ என்னதுன்னா இட்ஸ் இன் சாண்ட்பாக்ஸ் த மாடல் யூஸ்டு ப்ரொஹைபிட்டட் மெத்தட்ஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஏன்னா ரோபோ வந்து அசிமோட விதிப்படி தான் நடக்கணும். அசிமோ விதினா 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை மீறி போகக்கூடாது. ஸோ அப்போ ஒரு ரோபோ கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அது மீறி பண்ணக்கூடாது, அதுதான் வந்து அதோட பேசிக் ஐடியா. But it is prohibited methods to solve a problem and appeared to recognize that those actions would be detected and then it changed the approach to hide how it achieved it. அது எப்படி வந்து அச்சீவ் பண்ணதுக்கு இந்த prohibited methods பயன்படுத்துதுங்கிறத மறைக்குதான். ஸோ அதுதான் வந்து சிச்சுவேஷனல் அவேர்னஸ். ஒருவேளை இது நான் போய் சொல்றேங்கிறது அது ரெகக்னைஸ் பண்ணுது, மறைக்கணுங்கிறது ரெகக்னைஸ் பண்ணுது, ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து கத்துக்குது. அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் கேப். ஸோ இதுதான் த்ரெட்னா உங்களுக்கு த்ரெட்டுக்கு 5 பாயிண்ட் இருக்கா? இவ்வளவுதான், 5 பாயிண்ட் வித் வெல் சப்ஸ்டான்ஷியேட்டட் டேட்டா. இந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் வருது, அதனால தான் இதை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எடிட்டோரியல் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ப்ரிப்பேர்ட்னஸ் கேப் என்ன. இப்போ நம்ம இந்தியன் செக்யூரிட்டி கொண்டோம், ஜென்ரலா த்ரெட் என்னன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு அவுடேட்டட் டெக்னாலஜி. இப்போ இந்தியா ஃபுல்லா நம்ம டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டிஜிட்டல் ஸ்டாக்கையும் கொண்டு வந்துட்டோம். UPI, ஆதார், இந்த மாதிரி பல சிஸ்டம்ல எல்லாமே டிஜிட்டலைஸ்டா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு சிலது நம்ம அட்வான்ஸ்டா பயன்படுத்தினாலும் நிறைய சிஸ்டம் வந்து ஃப்ராக்மெண்டடா தான் இருக்கு. ஃப்ராக்மெண்டட்னா பேங்கிங் ஒரு சிஸ்டம் பயன்படுத்துது, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சிஸ்டம் பயன்படுத்துது, இந்த மாதிரி எல்லாமே வேற வேற சிஸ்டம்ல தான் இருக்காங்க. இப்போ UPIக்கு வேற சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் ஃப்ராக்மெண்டட், தே ஆர் நாட் இன்டெகிரேட்டட். நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஓல்டு அவுடேட்டட் டெக்னாலஜிஸா இருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் டெக் எல்லாம் ஈஸிலி இட் இஸ் வல்னரபிள். அதுவும் நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம்லாம் வந்து இன்னும் ஓல்டர் சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்துது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இன்னும் வந்து கோபால் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு.
ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்தியாவோட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இன்னும் வந்து யூஸ் கோபால் 2008 2012 சிஸ்டம்ஸ். இது சொன்னால் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, நம்ம ஊரில் கொஞ்சம் அப்படி தான். ஸோ அப்போ இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்னரபிலிட்டி. ஸோ இந்தியாவில் இருக்க ப்ரிப்பேர்னஸ் கேப் வந்து அவுடேட்டட் டெக்னாலஜி. அடுத்தது வந்து இந்தியா இஸ் லேக்கிங் ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட். இப்போ ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏஐ சப்மிட் நடந்துச்சுல, ஏஐ சப்மிட் நடக்கிறப்போ சியோல்ல நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் கொண்டு வரணுங்கிற ஐடியா வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. நாட் சியோல், பிரிட்டன்ல நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்ன்றாங்க. என்னதுன்னா, இந்த இன்ஸ்டியூட்டோட ஒரே வேலை என்னதுன்னா, ஏஐ வரதுனால என்னென்ன சேஃப்டி ஹசார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்றது தான் இந்த இன்ஸ்டியூட்டோட வேலை. அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒர்க் பண்றது தான் அதோட கோலே. இந்த மாதிரி ஏஐ சாஃப்ட்வேரை டெவலப் பண்றது வேற, ஏஐ சேஃப்டியை பத்தி டெவலப் பண்றது டோட்டலா வேற. ஏஐனால வரக்கூடிய ரிஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கு, ஏஐனால வரக்கூடிய ரிஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கே ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து யூகே ஆரம்பிச்சுட்டாங்க, சியோல்ல சவுத் கொரியா ஆரம்பிச்சாங்க, அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாரும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாலையும் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஏஐ சம்மிட் விச் ஹேப்பன்ட் ரீசென்ட்லி இன் பிப்ரவரி, அதுல வந்து இந்தியா ஹஸ் அனௌன்ஸ்ட் தட் வில் பி ஸ்டார்டிங் அவர் ஏஐ இன்ஸ்டியூட். நம்ம இந்தியா ஏஐ மிஷன் இருக்குல்ல, இந்தியா ஏஐ மிஷனே வந்து என்ன பண்ணோம்னா ஏஐ இன்ஸ்டியூட், சேஃப்டி இன்ஸ்டியூட் வந்து பண்ணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சேஃப்டி இன்ஸ்டியூட்டோட அப்ஜெக்டிவ் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, என்னதுன்னா, இட் இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் டெவலப்பிங் ஏஐ மாடல்ஸ் ரேதர் தென் சேஃப்டி இவாலுவேஷன். சேஃப்டி சைடா போகாம இன்னும் டெவலப்மெண்ட் சைட்ல தான் இது இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி அது ஃபுல் எண்ட் சேஃப்டி இன்ஸ்டியூட்டா டெவலப் ஆகணும். வி ஆர் நாட் ஹேவிங் எனஃப் டைம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இருக்க ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் எப்படி உருவாக்கிருக்காங்கன்னா, டெல்லியில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு மற்ற ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸோட ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல கொலாபரேட்டிவா பண்றாங்க. இதுக்காக எக்ஸ்க்ளூசிவா என்ன ஆரம்பிக்கல. ஸோ எக்ஸ்க்ளூசிவா ஒன்று ஆரம்பிச்சு சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க அப்படின்றாங்க. India therefore needs a dedicated AI safety institute which runs on இந்தியன் மாடல்ஸ். அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ வேர்ல்டுல இருக்கிற ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் யூஎஸ்ல இருக்கு, யூகேல இருக்கு, சவுத் கொரியால இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் அவங்க ஊர் மாடல்ஸ் வச்சு தான் அவங்க ரிஸ்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல என்ன ரிஸ்க் இருக்குன்னு அவங்க ரிசர்ச் பண்ண போறது இல்லை. நமக்கு வேணும்னா நம்ம தான் பண்ணணும். அப்போ நம்ம இந்தியாவில் அதுக்கான ஒரு ஏஐ இன்ஸ்டியூட் வந்தால் தான் வி வில் ஃபைண்ட் அவுட் அவர் ஓன் மாடல்ஸ். ஸோ அதுதான் வந்து பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஃபோர்ஸ் கேப் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இந்த ரிஸ்க்கு ஒரு 6 லட்சம் பேர் வி நீட் மோர் ப்ரொஃபஷனல்ஸ், சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால தான் இப்போ யார் கேட்டாலும் என்ன இன்ஜினியரிங் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி எடுத்து ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டி படி அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய 12th பசங்களுக்குலாம். ஸோ ஏன்னா நிச்சயமா அடுத்தது இந்த ஆங்கிள் தான் போகும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏஐ வரதுனால ஐடிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு. இப்போ இதெல்லாம் டெவலப் பண்ண போகிறது யாரு? அதுக்கு ஒரு மைண்டு தானே தேவை. நீங்க போய் C++ யார் உங்களை படிக்க சொல்றா? இதை போய் படிங்க. ஸோ அதுதான் வந்து, இது தெரியாம நம்ம யூபிஎஸ்சி வந்துட்டோமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இவங்களுக்குலாம் யார் பணம் கொடுக்கறது? அப்படி நம்ம அப்படி சொல்லி சமாளிச்சு, நான் பணம் கொடுத்தாதான் நீ ரிசர்ச்சே பண்ணுவ. இப்ப யார் ஏ சேஃப்டி இன்ஸ்டியூட்டுக்கு ஆரம்பிக்கணும்? கிருஷ்ணன் ஐஏஎஸ் தான் ஆரம்பிக்கணும், ஹூ இஸ் மேடி செக்ரட்டரி, ஹூ சிட்டிங் இன் டெல்லி. கிருஷ்ணன் சார் தான் ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க். ஸோ லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து இந்தியா நீட்ஸ் ஃப்ரான்டியர் ஏஐ அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரேம்வொர்க். இப்போ எப்படின்னா, ஸோ சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஃபோர்ஸ் கேப்னா வி நீட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ கேன் ஒர்க். இது எல்லா செக்டர்லையும் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இது முக்கியமான டேட்டா, பேட்ச் சைக்கிள். பேட்ச் சைக்கிள்னா என்ன அப்படின்னா, ஒரு பக் டிடெக்ட் பண்ணிட்டா, ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு பக் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டா அதை சரி பண்றதுக்கு ஒரு இன்னொரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அப்டேட்டா கொடுப்பாங்க. இப்போ நீங்களா ஒரு மொபைல்ல உங்க பேங்கான ஒரு ஆப் வச்சிருக்கீங்க, கரெக்டா? அந்த ஆப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த பேங்க் சைட்ல கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கான அப்டேட்டை தான் உங்களுக்கு அப்டேட்டா கொடுப்பாங்க ஆண்ட்ராய்டில். அதை நீங்க அப்டேட் பண்ணுவீங்க, அதான் பேட்ச். ஸோ அது மாதிரி அப்பப்போ பேட்ச் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஆப் எல்லாம் அப்டேட் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஆப்ஸ் எல்லாம் அப்டேட்டடாகவே வச்சுக்கோங்க. இந்த நீங்க எந்த ஜிபே ஆப் யூஸ் பண்றீங்க, எந்த பேங்கோட ஆப் யூஸ் பண்ணாலும் அது லேட்டஸ்ட் அப்டேட்டடா எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற பேட்ச் சைக்கிளோட நார்மல் டியூரேஷன் ஆஃப் ஆல் தி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் என்னவா இருக்குன்னா, மந்த் தான். ஒரு பக்கை கண்டுபிடிச்சா அது பேட்ச் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு பல மாதங்களாக தான். இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸ்ல வித்தின் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்த பிறகு இன்னும் நம்ம இவ்வளோ டிலேடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா அடுத்த இஷ்யூ வந்து இவர் ரைஸ் பண்றாரு. இந்த ஆர்டிகல் எழுதுறது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அப்போ எல்லாமே இஸ் கரண்ட்லி சர்விங் வேற. ஸோ கவர்மெண்ட் அகேன்ஸ்டா அவர் எழுத போறது இல்லை, உண்மையதான் அவர் எழுத போறாரு. அந்த ஆங்கிள் இதை அதனால தான் இந்த எடிட்டோரில் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க். லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ கலிஃபோர்னியால தே brought in an act, யூஎஸ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி இன் தி ஃப்ரான்டியர் ஏஐ ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட். ஃப்ரான்டியர் ஏன்னா என்னன்னா, இந்த அடுத்த கட்ட இந்த மாதிரியான ஏஐ சிஸ்டம் தான் ஃப்ரான்டியர் ஏஐன்னு சொல்றோம். யூரோப்பியன் யூனியன்லயும் வந்து EU ஏஐ ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காகனா, இந்த மாதிரி ஏஐனால ஒரு ஹசார்டு வருதுன்னா ஹூஸ் அக்கௌண்டபிள், ஹூஸ் ரெஸ்பான்சிபிள், ஹூஸ் ஆன்சரபிள், என்னென்ன ஒரு கம்பெனி என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், கவர்மெண்ட் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து லாவா போடணும்ல. ஸோ அந்த லீகல் லீப் ஹோலை சரி பண்ணுறதுக்கு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணணும். கலிஃபோர்னியாவோட ஃப்ரேம் ஒர்க் பேர் வந்து SB53 அப்படின்னு சொல்றாங்க. SB53யோட ஃபுல் ஃபார்ம் தான் டிரான்ஸ்பரன்சி இன் தி ஃப்ரான்டியர் ஏஐ டெக்னாலஜி ஆக்ட். அது ஏங்கிறதெல்லாம் இப்போ கேட்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து
அதுக்குள்ள போக வேணாம். யுஏஏ ஆக்ட் இந்த மாதிரி 2 ஆக்ட் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் எப்பவுமே கொண்டு வந்துருவான். இப்போ யூஎஸ்லயும் இருக்கு. நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கன்சென்ட் ரிஜைம் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலோட டேட்டாவை நீங்க எடுக்கிறீங்கன்னா அவங்களோட கன்சென்ட்டோட தான் நீங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்ட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலேட் பண்ணலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்க்ளோஷர், இப்போ ஒருத்தர் ஏஐ சாஃப்ட்வேர் மாடல் ஒன்று டெவலப் பண்றாருன்னா அதனால என்னென்ன ரிஸ்க் வருதுன்னு அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏஐ சாஃப்ட்வேர்னால இப்போ மைத்தோஸ் வந்து ஒத்துக்கிறால என்னோட சாஃப்ட்வேர் இப்படி மோசமா மாறிட்டு வந்துருச்சு, ஸோ நான் என்ன பண்றது அந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணோம். அவன் சீக்கிரட்டா வச்சு பெருசா அவனை ரெடி பண்ணி ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஒரு வில்லன் மாதிரி வித்துட்டானா தீவிரவாதிகளுக்கு. தசாவதாரம் படத்துலயும் அதான் நடக்கும். அந்த கெமிக்கலை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சவன விற்க தான் பார்ப்பாங்க. தசாவதாரம் பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? இப்போ இவ்வளோ த்ரெட் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன ஜென்ரலா மைத்தோஸ்னால என்ன ரிஸ்க் இருக்கு, இந்தியாவோட வல்னரபிலிட்டி என்ன, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? வே ஃபார்வர்ட்ல வந்து சைபர் செக்யூரிட்டி அப்கிரேடேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டை வந்து கிரியேட் பண்ண சொல்றாரு. ஒரு 15,000 20,000 கோடி இதுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ தட் கவர்மெண்டோட பேங்க் அண்ட் ஆல் தி சிஸ்டம் வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே. அடுத்தது வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு குவாடை வந்து கிரியேட் பண்ண சொல்றாரு. இப்போ வந்து ஆஸ்திரேலியா, யூகே அண்ட் யூஎஸ், அதான் வந்து ஆக்கஸ். ஆக்கஸ்ங்கிறது ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் 3 பேருமே சேர்ந்து டிஃபென்ஸ்க்காக கொலாபரேஷன் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சப்மரைன்ஸ்க்காக ஆரம்பிச்சாங்க. அது பில்லர் 1ல. பில்லர் 2ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்க்குலாம் ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யார்கிட்ட இருக்கு? யூஎஸ் கிட்ட இருக்கு, யூகே கிட்ட இருக்கு. அதுல ஆல்ரெடி நம்ம குவாடுங்கிற ஒரு கூட்டமைப்புல நம்ம இருக்கோம், யூஎஸ்ஏ கூட இந்தியா. ஸோ இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாடுன்னு ஒரு சிஸ்டம்ல இருக்காங்கன்னா இந்த ஏஐக்கான ஒரு குவாட ஆரம்பிச்சு அது மூலமா பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணுங்க. மைத்தோஸ்னால இந்தியாவுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அவங்க கூட நம்ம கொலாபரேட் பண்ணாதான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்ச் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அதான் வந்து தே ஆர் சஜஸ்டிங். ஸோ டிஃபென்சிவ் ஏஐ குவாட் அப்படிங்கிற குவாட் வந்து கிரியேட் பண்ணி வி ஹேவ் டு ஃபோக்கஸ். இப்போ எப்படி நம்ம பேக் சிலிக்கா அப்படின்னு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பண்ணமோ ஏஐக்கும் நம்ம யூஎஸ் கூட ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதான் வந்து டிஃபென்சிவ் ஏஐ குவாட். ஸோ இது வந்து அடுத்த சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய ஸோ இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி குவாட் மூலமா இந்தியா வந்து ஒரு ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு த்ரெட் எல்லாம் கண்டுபிடிச்சா அந்த த்ரெட்ஸை பத்தின அவேர்னஸ் வந்து இந்தியா கேன் கிரியேட் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. லைக் ஹவு இந்தியா ஹஸ் டன் இன் தி பாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் டெக்னாலஜிஸ். நம்ம குளோபல் சவுத்துக்கு ஒரு முன்னோடியா இருப்போம். ஏன்னா குளோபல் சவுத்தில் இந்த அளவு கேப்பபிலிட்டி இருக்க கண்ட்ரி இந்தியா தான். ஸோ அப்போ இந்தியா இதில் முன்னெடுப்பு எடுத்து அமெரிக்கா கூட கொலாபரேட் பண்ணி டெவலப் பண்ணாதான் குளோபல் சவுத்துக்கு நம்ம ஒரு பீக்கானா ஒரு லைட் ஹவுஸாக இருக்கும் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி G20 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து ஓப்பன் வெயிட் மாடல். ஸோ என்னதுன்னா ஓப்பன் வெயிட் மாடல்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் ஏஐ மாடல் ஏதாவது ஒரு நாட்டில் டெவலப் பண்ணாங்கன்னா அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லா நாடுகளுக்கும் அலர்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. அதுல இப்போ மைத்தோஸ் வந்து புதுசா ஒரு பக் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னா இமீடியட்லி யூஎஸ் கவர்மெண்ட் மூலமா இந்தியாவுக்கு அலர்ட் வரணும். இப்போ எப்படி டிஃபென்ஸ் நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து நம்ம கொலாபரேஷன் வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஏஐல இப்போ சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டுக்கும் ஒரு கொலாபரேஷன் கொண்டு வரணும். அது G20 ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அடுத்த G20 மீட்டிங்ல ஏஐ வந்து ஒரு டாபிக்கா நம்ம கொண்டு வரலாம். அதான் வந்து ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் வித் அபவுட் டிஃபை ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல அது கேப்பபிலிட்டி போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் ஹேவிங் தி யூனிக் ஸ்டாண்டிங். என்னதுன்னா வி ஆர் தி லார்ஜஸ்ட் ஏஐ கன்சூமர். நம்ம லார்ஜஸ்ட் ஏஐ டெவலப்பரா இல்லைனாலும் லார்ஜஸ்ட் ஏஐ கன்சூமரா இருப்போம். அதே மாதிரி வந்து வி ஆர் நியூட்ரல் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் சைனா அண்ட் அதர் நேஷன்ஸ். நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் நாடா இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு ஒரு லீடிங் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ மைத்தோஸ் ப்ரூவ்ஸ் தட் சைபர் டிஃபென்ஸ் இஸ் நோ லாங்கர் ஹியூமன் வெர்சஸ் ஹியூமன் செஸ் மேட்ச். இட் இஸ் நோ அன் அல்காரிதமிக் ஆர்ம்ஸ் ரேஸ். ஸோ இது வந்து சைபர் டிஃபென்ஸ் வந்து இங்கே ஒரு ஹேக்கர் அங்கே ஒரு ஹேக்கர், அந்த ஹேக்கர் 2 பேரும் யார் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஹேக் பண்றாங்கிற போட்டி கிடையாது. அவன் ஹேக் பண்றானா அது கவுண்டர் ஹேக்னு இங்க இருந்து ஒருத்தன் பண்ற ஹியூமனே கிடையாது. இப்போ ஏஐ தான் இனிமேல் வந்து சண்டை போட்டுக்க போகுது. இந்தியாவோட ஒரு ஏஐ மாடலும் இன்னொரு நாட்டோட ஏஐ மாடலும். ஸோ அல்காரிதம் யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களோட அதான் இப்போ புது ஆர்ம்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் வீக் நம்ம ஸ்பேஸ் பார்த்தோம். அப்போ 4th ஆர்ம் ஆல்ரெடி சைபர்னு சொல்றோம். ஸோ சைபரோட நியூ டைமென்ஷன் ஏஐ. For India, securing the digital economy requires matching the speed of the attacker, which means deploying defensive AI that can reason, patch and protect in the exact same velocity. So defensive AI வந்து நம்ம ரெடி பண்ணணும். டிஃபென்சிவ் ஏஐனா நம்ம மேல ஒரு அட்டாக் வந்ததுன்னா அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது, அதான் வந்து டிஃபென்சிவ் ஏஐ. ஸோ டிஃபென்சிவ் ஏஐ சிஸ்டம் வந்து இட் மஸ்ட் பி டெவலப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஏஐ டிஃபென்ஸ். ஸோ கிளியரா ஸோ மைத்தோஸ்னா என்ன, அதனால இருக்க ரிஸ்க் என்ன, இந்தியாவோட வல்னரபிலிட்டிஸ் என்ன, வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் 15 மார்க்கோடைய 3 பார்ட் வந்து அழகாக கொடுத்துருக்காரு. இதே ஒரு கொஸ்டினா மைண்ட்ல வச்சுக்கிட்டு யூ கேன் ரைட் அ மாடல் ஆன்சர்.